நான் ஏற்கனவே கொடுத்த மெடிசன்ஸையும் இன்ஜெக்ஷனையும் கண்டினியூ ஓகே பண்ணுங்க. டாக்டர். டாக்டர் டாக்டர் நத்திங் டு வரி. கவலைப்படாதீங்க. அவருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவர் பிரெயினில் இருக்கிற நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். டாக்டர் அப்பா சீக்கிரத்துல குணமாயிடுவாருல்ல? இது காமனாக வர்ற நியூராலஜிக்கல் டிசார்டர் தான், குணப்படுத்திடலாம். பட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தெரியும். He will be all right. அம்மா நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் இங்க இருக்கேன். இல்லம்மா, நான் இருக்கேன், நீ வீட்டுக்கு போ. சொன்ன கேளுமா, காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிமா? அதான் டாக்டர் சொல்லிட்டாருல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. நீ கிளம்புமா. வினோத் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பான், தாத்தாக்கு என்ன ஆச்சோ ஏதோன்னு ரொம்ப பயந்து போயிருப்பான். நீ போய் அவனை பாத்துக்கோ, நான் அப்பாவை பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் இருக்கேன். சொன்ன கேளுமா, நான் தான் இங்க இருக்கேன்ல, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கிளம்புமா, கிளம்புமா. ரேவதி, அவர் செல் நம்பர் ட்ரை பண்ணா கிடைக்கவே மாட்டேங்குது. அவர் போன இடத்துக்கு ஏதாவது லேண்ட்லைன் நம்பர் இருக்கா ட்ரை பண்றதுக்கு? இல்ல மேடம், அவர் இருக்கிறது மிலிட்டரி கேம்ப்ல, அவ்வளோ ஈஸியா அவரை காண்டாக்ட் பண்ண முடியாது. போறப்ப அவர் என்கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. ஆனா அங்க தகவல் கொடுத்தாலும் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மெயின் கேம்ப்ல இருந்து பார்டர் ஏரியாவுக்கு போயிடுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு தகவல் தெரிஞ்சா போதும். உடனே அந்த அட்ரஸ்க்கு டெலிகிராம் கொடுங்க. சரி மேடம். ரேவதி, என் பேர்லயே டெலிகிராம் கொடுத்துருங்க. ஓகே மேடம். அப்பா கவலைப்படாதீங்கப்பா, உங்க மாப்பிள்ளைக்கு தகவல் கொடுக்க சொல்லிருக்க. அவர் சீக்கிரமா வந்துருவாரு, உங்களை குணப்படுத்திடுவாருப்பா. அவர் பார்த்தாலே போதும், நீங்க குணமாயிடுவீங்கப்பா. அதான்டா தேவராஜ். போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவராஜ பிடிக்க ஆசையப்படுதாம்ல, நாசம் பண்ணிட்டோம்ல. அந்த ராதாகிருஷ்ணன் மூஞ்சில கரிய பூசின அதே நேரத்துல அம்மாப்பேட்டை அம்மன் சிலை அலேக விட்டோம்ல. ஏலை சேலை மட்டுமே 3 கோடி ரூபாய் தேரும்டா, நகையெல்லாம் நமக்கு போனஸ். சரி, எப்ப பாக்கிறதுக்கு வரீங்க? ஏச்சி, பார்ட்டி என்ன பார்ட்டி, பெருசா கொண்டாடுவோம்டா. ஹாப்பி தான், வாடா வாடா. வாங்கடா வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியாண்ணா? ஆமா, எவ்வளவு நாளா தீராத திட்டம்டா இது. ஏய், நீங்க அந்த டாக்டர் போட்ட அதே நேரத்துல அம்மாப்பேட்டை அம்மன் சிலைய நானும் ஆட்டையை போட்டேன்டா. 2 ப்ரோக்ராம சக்சஸா முடிச்சிருக்கேன்டா. இந்தாங்கடா. ஏய் புரியா, இந்தாடா, என்ஜாய் பண்ணுங்க. ஏய் அண்ணா, பிரதாப்புக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பேசுனீங்க? இல்லைண்ணா. சிவா செத்து போன மேட்டர் கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவான். லைன் கிடைக்க மாட்டேங்குதுண்ணே. கிடைக்கும்டா, கிடைக்கும். அந்த டாக்டர் சிவா செத்துட்டான்னு சொன்னதும் சந்தோஷத்துல பிரதாப் என்கிட்ட ஓடி வருவான்டா. வருவான்.
காலையில இருந்து 3 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். ஒரே பதில் தான் வருது. தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்னு. என்ன பாட்டி, எங்க போய் தொலைஞ்சிருந்த மாமா? ஏம்மா, கல்யாணத்தன்னைக்கு அவனுக்கு ஃபோன் வந்தப்போ அவன் ஊருக்கு போறேன்னு கிளம்புனான். அவனை நாங்கெல்லாம் போக வேண்டான்னு தடுத்தோம். ஆனா அவன் உன்கிட்ட வந்து, மீனா நான் போகட்டுமா வேண்டாமான்னு கேட்டான். அப்ப மட்டும் நீ அவன் கைய பிடிச்சுக்கிட்டு, மாமா நீங்க போக வேண்டான்னு தடுத்திருந்தா இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்காதுல்ல. நீ இப்படி தவியா தவிக்கிறது பார்க்க இந்த கேள்வி மனசு பொறுக்க மாட்டேங்குதுமா, பொறுக்க மாட்டேங்குது. ஐயோ பாட்டி, நீ வர வர ரொம்ப அழுமுஞ்சி ஆயிட்ட. என்னையும் மாமாவை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீ உடம்ப கெடுத்துக்கிற. பாட்டி, முக்கியமான வேலை இல்லைன்னா மாமா இத்தனை நாள் சென்னையில இருப்பாரா? நீ, நான், அப்பா, மாமா, அத்தை எல்லாரும் அவர் நினைப்புலதான் இருப்போன்னு அவருக்கு தெரியாதா பாட்டி? நாம மட்டும் இல்ல பாட்டி, அவரும் நம்ம நினைப்புலதான் இருப்பாரு. நம்மள மறந்துட்டு அவரால வேற எந்த உலகத்துக்கும் போக முடியாது. இங்க பாரு, இங்க பாரு. இப்ப என்ன, எப்ப போன வேலை முடியுதோ அப்பவே அடுத்த பஸ் புடிச்சு திரும்பி வந்துட போறாரு. இங்க வராம அவரால எங்கேயும் போக முடியாது பாட்டி. நான் ஒருத்தி ஆளதான் பார்க்க முடியல. குரலையாவது கேட்போமேன்னு போனை போட்டேன். ஆனா மாமா கிடைக்கல. அவர் கிடைக்காத விரப்புல நானும் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா நீ 8 ஊருக்கு மானியம் பார்த்த பொம்பளை இப்படியே சட்டுன்னு கண் கலங்கிறது? இங்க பாரு பாட்டி, இங்க பாருன்னு சொல்றேன். இன்னொரு வாட்டிய முன்னாடி கண் கலங்கன பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், ஓங்கி அரைஞ்சிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. முதல்ல போய் சமையல் வேலையை பாரு. போன்னு சொல்றேன்ல பாட்டி. சரி, நான் மஞ்சு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், சரியா? மீனா, மீனா, ஏ மீனா. வாங்க மாமா, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தியா, ஐயாவை நினைச்சதுமே வந்து நின்னுட்டே. சரி சரி, ரொம்ப அழட்டிக்காதீங்க. இதோ வந்துடுறேன். ஏய், எங்க போற மீனா? இருங்க மாமா, வந்துடுறேன். மீனா. ஓ, மாமா, என்ன மீனா இது? மருதாணி மாமா. கையை காமிங்க. எதுக்கு? மருதாணி வைக்கதா? யாருக்கு? எனக்கா? ஆமா. இத பாரு, மருதாணி வைக்கணும்னு ஆசையா இருந்தா உனக்கு நீயே வச்சுக்கோ. ஐயோ, என்ன ஆளு விடு தாயே. மாமா ப்ளீஸ் மாமா, எனக்காக வச்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ். என்னால முடியாது. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. முடியாதுங்கறல. மாமா, ஏய் என்ன ஓவரா பிக்கு பண்ற? இப்போ நீ கையில வச்சுக்கல அப்படியே மூஞ்சில போய்டுவே. மூஞ்சில சவப்படும், ஜாக்கிரதை. ஏய், என்ன என்ன மிரட்ற? மாமா மாமா ப்ளீஸ் மாமா, வெச்சுக்கோங்க மாமா. என் கண்ணு இல்ல, என் செல்லம் இல்ல, ப்ளீஸ். வேண்டாம் மீனா, சொன்ன கேளு. மருதாணில வச்சுட்டு சென்னைக்கு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ண என்ன? என் வருங்கால பொண்டாட்டி தான் வச்சு விட்டேன்னு பெருமையா சொல்லுங்க. வேண்டாம் மீனா, ப்ளீஸ். உட்காருங்க மாமா. கைய காமிங்க. மீனா, ஷோ. விரிங்க. சும்மா இருங்க, நான் வச்சு விடுறேன். என்ன மீனா இது? நல்லா இருக்கா மாமா? ஓ காட். அப்பா, உங்க கையில வச்சதும் மருதாணிக்கு ஒரு அழகு வந்துருச்சு மாமா. என்ன, ஐயாவுக்கு என் மேல கோபம் போல் இருக்கு? ஆமா. அப்ப சரி, பதிலுக்கு நீங்க என் கையில வச்சு விட்டுருங்க. மாட்னியா? குடு. இப்படியா மாமா வைப்பாங்க? இப்படிதான் நான் வைப்பேன். மாமா ப்ளீஸ் மாமா, இங்க பாரு. நான் எப்படி வச்சு விட்டுருக்கேன் பாருங்க. ஐயோ, எப்படி வச்சிருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கு. ஏ,
நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. சரி, என் கூட கொஞ்சம் வாங்கல. எங்க மீனா? வாங்க மாமா சொல்றேன். வாங்க மாமா, உங்க மருதாணி கைய இந்த செவுத்துல வைங்க. என்ன மீனா இது? இவ்ளோ கஷ்டப்பட்டு வச்சு விட்டுட்டு கடைசியில செவுத்துல போய் வைக்க சொல்ற? நான் கஷ்டப்பட்டு மருதாணி வச்சதே செவுத்துல வைக்கதான் மாமா. வைங்க மாமா. சரி. எதுக்கு மீனா இது? காலம் பூரா நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும் மாமா. அதுக்கான அடையாளம் தான் இந்த மருதாணி தடயம். மீனா, என்னம்மா மஞ்சு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க நின்னு கண் கலங்கிக்கிட்டு இருக்கிற? எனக்கு ஆறுதல் சொன்ன உன்னால உனக்கு ஆறுதல் சொல்லிக்க முடியல. ஆமாம் பாட்டி, மாமாவை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருக்கு. இந்த வீட்டோட சுவரு செங்கல் எல்லாமே மாமாவை தான் ஞாபகப்படுத்துது. இந்த ஊரை தொட்டு ஓடுற காவிரி யாரு மாதிரி என் நினைப்பெல்லாம் மாமாவை தொட்டுதான் ஓடுது. அவர் இல்லாம என்னால எதுவும் நினைச்சு பார்க்க முடியல பாட்டி. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நானும் மாமாவும் சேர்ந்து வச்ச மருதாணி தடயத்துல மாமாவோடது மட்டும் அழிஞ்சிருச்சு. இத பார்க்கும் போதெல்லாம் என்னை விட்டு எங்கேயோ விலகி போயிட்டு இருக்காரோன்னு பயம் வந்துருச்சு. அதான் என்ன மீறி கண் கலங்கிட்டேன். உன் மனசுல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன் மாமா கண்டிப்பா வருவான். அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. நீ வேணா பாரு, இன்னைக்கே உன் மாமா வந்தாலும் வந்துருவான். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன்? காலையில இருந்து இந்த கொல்ல பக்கத்துல இருந்து ஒரு காக்கா விடாம கத்திக்கிட்டே இருக்கு. காக்கா கத்துனா என்ன சொல்லுவாங்க? யாராவது வரப்போறாங்கன்னு தானே அர்த்தம். நம்ம வீட்டுக்கு உன் மாமனை தவிர வேற யார் வரப்போறாங்க? அதனால நீ வீணா கண் கலங்கிட்டு இருக்காம பரிசல் துறைக்கு போய் உன் மாமா வந்ததும் கையோட கூட்டிட்டு வா. ஏண்டா என் பேத்திய தவிக்க விட்டுட்டு பட்டணத்துல உனக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலைன்னு நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்க. ஏய் கிழவி, என் புருஷனை திட்டுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சறதா இருந்தாலும் சரி, அதை நான் தான் செய்வேன். உனக்கு அப்படி ஆசையா இருந்தா உன் புருஷன் உயிரோட திரும்பி வந்தா திட்டு, கொஞ்சம் என்ன வேணா பண்ணு. ஏன் மாமா இழுக்காத, புரிஞ்சுதா? அடி பாவி மகளே, உனக்காக பறிஞ்சு பேசின பாரு. என்ன சொல்லணும்? கோச்சிக்காத பாட்டி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, நான் பரிசல் தர வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? அட கடவுளே, இந்த பச்சை மண்ணை இப்படி பரிதவிக்க வச்சிட்டியே. உனக்கு கண்ணே இல்லையா? அத்தை, வீடெல்லாம் இருட்டா இருக்கு. விளக்கேத்தலையா அத்தை? இந்த வீட்டோட வெளிச்சமெல்லாம் போயிடுச்சியா. இனிமே எந்த விளக்கு ஏத்தினாலும் இந்த இருட்டு போகாதியா. மீனா சொக்கலிங்கம் எங்க அத்தை?
மீனா வேற எங்க போவா? பரிசல் துறைக்குதான். அவளை கூட்டிட்டு வரேன்னு சொக்கலிங்க போன. இன்னும் அவங்க 2 பேரையும் காணும். பாவம், அவனால மட்டும் அந்த பொண்ணை என்ன சொல்லி கூட்டிட்டு வர முடியும்? மீனா பரிசல் துறைக்கு போறப்போ ஏதாவது சொல்லி தடுத்திருக்கலாம்ல அத்தை. தடுக்கிறதா? அவ படுற வேதனைய பார்க்க பொறுக்காமதான் நான் தான் ஆறுதலா என்னென்னமோ சொல்லி அவளை பரிசல் துறைக்கு அனுப்பி வச்சேன். ஒருத்தி தன்னோட மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டான்னா அவனோட நினைப்புதான் அவளுக்கு மூச்சு காத்து மாதிரி. இது எல்லா பொம்பளை ஜென்மத்துக்குமே உள்ளதுதான். ஆனா என் பேத்தி தான் மாமா மேல வச்சிருக்கிற நினைப்பு இருக்குதே, அது இந்த உலகத்துல எதுக்குமே ஈடு என கிடையாதுயா. அவ பாக்குற ஒவ்வொரு செவுத்திலையும் செங்கல் இல்லையும் என் மாமா ஞாபகம் வருதுன்னு என் பேத்தி கண் கலங்கி சொல்லும் போது கொலைய அருந்து போயிடுச்சியா, அருந்து போயிடுச்சு. சென்னைக்கு போயிருக்கிற மாமா அவன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில இருக்கும் போது அவன் நடவடிக்கை என்னால கண் கொண்டு பார்க்க முடியலையே. தான் மாமன் போயிருக்கிறது திரும்பி வரவே முடியாத ஊருக்குன்னு தெரிஞ்சா இவங்க எது என்ன ஆகும்னு நினைக்கும் போது உசிரே போகுதியா, உசிரே போகுது. வாழ வேண்டிய உசிரை எல்லாம் ஒரே தடவையா எடுத்துட்டு இந்த கேள்வி உசிரை தவணை முறையில எடுத்துட்டு இருக்கானே அந்த படுபாவி ஆண்டவன், அவன் மனசு இன்னும் கல்லா. இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம ஒரே தடவையில இந்த உசிரை கொண்டு போக மாட்டானா, கொண்டு போக மாட்டானா? அத்தை, உங்களுக்கு ஆறுதல் சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்லை. ஏன்னா நானே ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். எல்லாம் என் விதி. அதான் உங்களை எல்லாரும் சேர்த்து வேதனைப்பட வைக்குது. சரி அத்தை, நான் பரிசல் துறைக்கு போய் ஏதாவது சொல்லி மீனாவை கூட்டிட்டு வரேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே